இந்த கதைய நான் சொல்ல தொடங்கிறதுக்கு முன்னாடி உங்க பின்னாடி யாராவது இருக்காங்களான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாம பேச போற விஷயம் அப்படிப்பட்டது. 1945 இரண்டாம் உலக போர் முடிய போகுது. ஜெர்மனி தோத்துட்டு இருக்கு. ஆனா ஹிட்லரோட ஒரு ரகசிய டீம் ஆஸ்திரியாவில் இருக்கிற இந்த லேக் டோப்ளிட்ஸ் ஏரிக்கு வராங்க. அவங்க கையில 10 மரப்பெட்டிகள் இருக்கு. அந்த பெட்டிகளை ஏரியோட ஆழத்துல மூழ்கடிக்கிறாங்க. ஆனா அந்த பெட்டிகளோட சேர்த்து இன்னொன்னையும் அவங்க அங்க புதைச்சாங்க. அது தங்கம் இல்ல, வைரம் இல்ல, அது வேற ஏதோ ஒண்ணு. வரலாறு நமக்கு என்ன சொல்லுது? ஹிட்லர் தற்கொலை பண்ணிக்கிட்டார்னு. ஆனா அந்த 10 பெட்டிகளை ஏரியில போட்ட அதே நாள்ல ஹிட்லரோட அந்தரங்க கமாண்டோ ஆட்டோ ஸ்கோர்சினி ஒரு மிஷனை முடிச்சிட்டு வர்றார். அந்த மிஷனோட பேரு தி சைலண்ட் வால்ட். ஜெர்மனியோட அண்டர் கிரவுண்ட் சுரங்கங்கள்ல மொத்தம் 10 நிலவறைகள்ல தங்கம் இருந்தது. ஆனா யாருக்கும் தெரியாத ஒரு 11வது நிலவறை இருந்தது. அங்க ஹிட்லர் ஒரு ஹைடெக் ஹைஸ்ட் பண்ணார். அவர் திருடுனது ஒரு இன்ஃபர்மேஷன். அதாவது மனுஷனோட நினைவுகளை, மெமரிஸ் ஒரு சிப்புல ஏத்தி அதை வேற ஒரு உடம்புக்கு மாத்திர தொழில்நுட்பம். த மெமரி ஆக்ஷன் கதையில நீங்க கேட்டிருப்பீங்க. ஆனா இது 1940களிலேயே ஹிட்லர் கையில கிடைச்சதா சில டாக்குமெண்ட் சொல்லுது. அந்த 11வது நிலவரையில ஹிட்லர் தன் நினைவுகளை ஒரு குவாண்டம் டிஸ்க்ல ஏத்தி வச்சிருந்தார். அந்த டிஸ்கை தான் அந்த ஏரியில போட்டாங்க. சமீபத்துல அந்த ஏரியில ஒரு ரோபோட்டிக் ஸ்கேனர் மூலமா தேடினப்போ 10 பெட்டிகள் கிடைச்சது. ஆனா 11வது பெட்டி அதங்க இல்ல. யாரோ ஒரு தரத 2026ல திருடிட்டாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, அந்த டிஸ்க் இப்போ யாரோட கையில இருக்கும்? ஹிட்லரோட நினைவுகள், அவரோட மூளை, அவரோட கொடூரமான ஐடியாக்கள் இப்போ யாருடைய மூளைக்குள்ள ஏத்தப்பட்டிருக்கு? நாம ஒரு டிஜிட்டல் உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். உங்களோட போன், உங்களோட கம்ப்யூட்டர், ஏன் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோ கூட ஒரு டூல் தான். ஒருவேளை அந்த 11வது நிலவரையில இருந்த அந்த ஆத்மா இப்போ இன்டர்நெட் வழியா பரவ ஆரம்பிச்சிருந்தா, அடுத்த ஹிட்லர் ஒரு மனுஷனா வரமாட்டார். அவர் ஒரு அல்காரிதமா வருவார். அந்த அல்காரிதம் தான் இப்போ உங்களை இந்த வீடியோவை பார்க்க வச்சிருக்கு.